மரியம், மரியம். ஏன் சத்தம் போடுறீங்க? சத்தம் போடாம உன்னை பாராட்ட சொல்றியா? நம்ம ஊருக்கு புதுசா வந்த சாமியார வரவேற்க உன்னை கூப்பிட்ட பிறகு ஏன் நீ வரல? நான் என்ன செய்ய? நமக்கு இருப்பதோ ஒரே மகன். யாருக்கிட்டையும் பேச முடியாம, ஒரு இடத்துக்கும் போக முடியாம, மனநிலை பாதிக்கப்பட்டு அறையிலே அடைஞ்சு கிடக்கிறான். இந்த நிலைமையில அவனை விட்டுட்டு சாமிய வரவேற்க வர என்னால முடியலைங்க, என்னால முடியல. மரியம், நம்ம விதி நம்ம மகனுக்கு இப்படி ஆயிடுச்சு. அந்த கோபத்தை சாமி கிட்ட காட்டக்கூடாது. அவரும் கொல்லத்துல இருந்து சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் திறந்து நம்ம மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்காரு. இந்த பாருங்க, நம்ம மனசு நிம்மதி இல்லாம இருக்கிறப்போ நமக்கு எதுக்கு கொண்டாட்டம்? என் மக என்னைக்கு சுகமடைஞ்சு எல்லோரையும் போல நடமாட தொடங்குறானோ அன்னைக்கு தான் நான் எந்த விசேஷத்துக்கும் இந்த வீட்டை விட்டு வெளியே வருவேன். அதுவரை என்னை எங்கேயும் கூப்பிடாதீங்க, என்னை எங்கேயும் கூப்பிடாதீங்க. சரி, கோயிலுக்கும் வர முடியாதா? கேட்டீங்களா? நம்ம மகனோட அலறல் சத்தம். கோவில்ல வந்து செபஸ்தியாரை வழிபட்டது போதும். நமக்கு யாருமே உதவி செய்யல, நமக்கு யாருமே உதவி செய்யல. மரியம், நீ ஏன் இப்படி மனசு வறுத்து பேசுற? நம்பிக்கையை கைவிடாத. கடுகளவேனும் கடவுள் நம்பிக்கை உண்டெனில் மலையை பார்த்து பேர்ந்து போய் என்றால் போகும் என்றாரே நம் ஆண்டவர். நம்பிக்கையோட தான் இத்தனை வருடம் ஆண்டவரிடம் வேண்டினி, முழங்கால் பணிந்தே, கதறி அழுதே, கண்ணீர் வடித்தே. அன்று பெரும்பாடுபட்ட பெண் இயேசுவின் ஆடையை தொட்டவுடனே குணமாகி விட்டாளே. நான் எத்தனை வருடமா வேண்டினே, பலனில்லை. அவரும் நம் மகனை கைவிட்டு விட்டார். ஏழைக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்பதை ஆண்டவரும் நிரூபித்து விட்டாருங்க, ஆண்டவரும் நிரூபித்து விட்டார். அடிமை சாமி வீடு சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். அவரை போக சொல்லுங்க. யாரையும் சந்திக்க நாங்க தயாராக இல்லை. எங்க வீட்டுக்கு யாரும் வர வேண்டாம். போக சொல்லுங்க, போக சொல்லுங்க. மரியம், ஏன் சத்தம் போடுற? சாமி வந்து உன் மகனுக்கு பிரார்த்தனை செய்தால் சில வேளை சுகம் அடையலாம் அல்லவா? யாரெல்லாமோ பிரார்த்தனை செய்தாங்க. இனி சாமி பிரார்த்தனை செய்யாததுதான் மிச்சம். அவரை போக சொல்லுங்க, தயவு செய்து அவரை போக சொல்லுங்க. மரியம், வீடு தேடி வந்தவரை விரட்டி அடிக்க கூடாது. எதிரியாக இருந்தாலும் வரவேற்பதுதான் நமது மரபு. போதிஷாரே, நீங்க வாங்க. வீட்டில் வேற யாரும் இல்லையா? இருக்காங்க சாமி. என் மனைவி, ஒரு மகன். என்ன ஒரு அலறல் சப்தம் கேட்குന്ന പോലെ? அவன் என் மகன் சாமி. மனநிலை சரியில்லாதவன். விலங்கு போட்டு அறையில் அடைச்சு வச்சிருக்கோம். ஏன் மருந்து வாங்கலையா? சுவாமி, கன்னியாகுமரியிலிருந்து திருவனந்தபுரம் வர பார்க்காத வைத்தியமே இல்லை, போகாத கோயிலும் இல்லை, செய்யாத மாந்திரிகமும் இல்லை. ஆனால் எந்த ஒரு குறைவுமே இல்லை.
வெளியே விட்ட அடுத்தவங்களுக்கு பிரச்சனை. அதனால வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருக்கோம். சரி, நான் அவனை பார்க்க முடியுமா? வேண்டாம் சாமி, வேண்டாம். புதுசா யாரையாவது பார்த்தா பயங்கரமா சத்தம் போடுவான். அதனால சாமி அவனை பார்க்க வேண்டாம். இல்லை, கண்டிப்பாக நான் அவனை பார்க்க வேண்டும். உபதேசியாரே, நீங்க போய் அழைச்சிட்டு வாங்க. சுவாமி, விண்ணையும் மண்ணையும் படைத்தான் ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். நீங்கள் அழைத்துட்டு வாங்க. என் மகனை எங்கே கொண்டு போறீங்க? அவனை விட்டுடுங்க சாமி, அவனை விட்டுடுங்க சாமி, என் பிள்ளைய விட்டுடுங்க. தாயே, காணாமல் போன ஆடை போல தங்களின் மனம் கலக்கம் அடைவது எனக்கு தெரியும். பயப்படாதீர்கள். எல்லா தீமையிலிருந்தும் உங்கள் மகனை ஆண்டவர் பாதுகாப்பார். இஸ்ரவேலை காக்கிறவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே, அன்று பெய்பிடித்த சிறுவனை உம்மிடம் கொண்டு வந்தபோது அந்த தீய ஆவியை அதட்டி அந்த சிறுவனின் பிணியை தீர்த்து அவனது தந்தையிடம் அவனை ஒப்படைத்தீரே. இன்று இந்த மகனை பிடித்திருக்கும் தீய ஆவியை விரட்டி உமது மாண்பை இவர்கள் உணரச் செய்ய வேண்டும் என்று உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறேன். ஆமென். விசுத்த செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகனே, குருசு, 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 குருசு. அம்மா, அப்பா, அப்பா, அப்பா. குருசு, 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 குருசு. சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள். என் மகனை காப்பாற்றி விட்டீர்கள். செபஸ்தியார் எங்களை கைவிடவில்லை. உங்க வடிவிலே வந்து என் மகனை குணமடைய செய்து விட்டார். நன்றி சுவாமி, நன்றி. நன்றி எனக்கு சொல்லாதீர்கள், ஆண்டவருக்கு சொல்லுங்கள். ஆண்டவரே நம்மை காக்கின்றார். எல்லாம் அவர் செயல். உண்மை சாமி, ஆண்டவர் தான் நம்மை கைதூக்கி விட்டார்.